BTC யூனிவர்சல் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் டிமாண்டி காலனி 2 ஆகஸ்ட் 15 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holiday. பாலியல் மூலியமா பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையை கூட்டிட்டு வராங்க. ஏன்னா அது குப்புறப்படுத்ததுல இருந்து ஒரு 7வது 8வது நிமிடம் எந்திரிச்சு ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திட்டு திரும்ப படுத்துரும். விளிம்பு நிலை மனிதர்கள்ட்ட இந்த பெண் நல்லா பேசுது, இயல்பா இருக்கு. கார்ல இருந்து இறங்குறவங்க கொஞ்சம் அந்த பாஷா கோட் சூட் போட்டு உட்காந்து இந்த மனிதர்களை பார்த்தா போலாமா, அந்த ஆளை பற்றி மட்டும் நினைக்காது அப்படின்னா அந்த ஆள் தான் மனசில் வருவாங்க. அப்போ எனக்கு அது வேண்டாம். கழிவு தேவையில்லைன்னதுக்கப்புறம் அது ஃப்ளஷ் அவுட் தானே பண்ணணும். அதை எடுத்து ஆராயிறதுல எனக்கு என்ன இருக்கு? சார், இருக்கிறதே கொடுமை என்ன தெரியுமா சார்? ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு இவனாக இருக்குமோ அவனாக இருக்குமோன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதை விட கொடுமை இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா சார்? இப்போ நாம் பேசுகிற எந்த ஒரு உளவியல் சார்ந்த சிக்கலுக்கும் நாம் சொல்வது மட்டுமே தீர்வல்ல, நாம் சொல்வதும் தீர்வு. உனக்கு காயமே இல்லை அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது முழு போய் இருக்கிறதுனால தானே அது பேசுது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் சீக்வல் டு கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க கொடுத்த பல கவுன்சிலிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போகிறோம். பல குழப்பங்களுக்கும் பல கேள்விகளுக்கும் பதில் அவங்க தான் கொடுக்கணும். இன்னைக்கு என்ன குழப்பம், என்ன கேள்வி, என்ன பதில்? இந்த உலகத்தில் நடக்கிற வன்முறைகளில் மிகப்பெரிய வன்முறை குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை. அதில் ஒன்று உண்மையிலேயே வன்முறை, உடல் சார்ந்த அடிக்கிற வன்முறை. அது பேரண்ட்ஸ் அஃபிஷியலாக செய்கிறது. அதே உடல் சார்ந்து அன்அஃபிஷியலாக நடக்கிற வன்முறை இருக்குல்ல, பாலியல் மூலியமாக. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு வராங்க. அப்படி பாதிக்கப்பட்டதான்னு தெரியலைன்னா அப்படி தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சில நடைமுறைகளில் கண்டுபிடிக்க முடியுது. யார் இதை செஞ்சா, எப்போ செய்தா, இது தெரியாத வளர்த்த பெற்றோர்கள், இதுதான் சூழல். சரி, எப்படி அந்த பக்கம் நல்லா தான் நல்லா ஒன்றும் ப்ராப்ளம். ஆனால் எப்போ அதுக்கிட்ட வித்தியாசங்கள் வருது அப்படின்றத வச்சு தான் இதை நோக்கி போகிறோம். முதல் வித்தியாசம், அந்த பெண் தூங்கிட்டு இருக்கும் பொழுது எப்பெல்லாம் திரும்பி படுக்குதோ, அதாவது குப்புறப்படுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. குப்புறப்படுத்து தூங்கினாலே இந்த பேரண்ட்ஸ் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. ஏன்னா அது குப்புறப்படுத்ததுலேருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 7வது 8வது நிமிடம் எந்திரிச்சு ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திட்டு திரும்ப படுத்துரும். அப்போ என்ன மாதிரியான வன்முறை நடந்திருக்குன்றத அவங்கவுங்க மனசாட்சியில் தயாரித்து நம்ம யோசிக்க வேண்டியது தான். இதே மாதிரி இன்னொரு அதனுடைய அந்த சிம்டம்ஸ் அப்படின்னா இன்னொரு பகுதி அதாவது இப்போது குளிக்க போகுது அந்த குழந்தை அப்படின்னா உள்ளே போய் ரொம்ப நேரம் குளிக்காமல் நிற்கும் சில நாட்களில். ஏன் அப்படின்னு கேட்டால் யாரோ பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு ரொம்ப நேரம் நிற்கும். இந்த பேரண்ட்ஸ் அப்படிலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு போய் பார்த்து, இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்கள் ஜன்னல்லாம் இது பண்ணி அதுக்குன்னு ஷீல்டெல்லாம் போட்டு அப்படிலாம் எல்லாம் செஞ்சாலுமே மன ரீதியாக யாரோ பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தான் அது அநேகமாக ஆரம்பித்திருக்கக்கூடும். 3வது சிம்டம் திடீர்னு அம்மாவை கட்டிப்பிடிச்சிக்கும். அதாவது இப்போ நல்லா பேசிட்டு திடீர்னு எந்திரிச்சு அம்மாவை கட்டிப்பிடிச்சிட்டு ஓன்னு அழும். கொஞ்ச நேரம் அம்மா அமைதியாக இருக்கணும், அப்புறம் சரியாயிடும். இது எப்படி அந்த உடல் சார்ந்த அன்அஃபிஷியலாக ஒரு பாலியல் வன்முறையாக எப்படி இது இருந்திருக்கக்கூடும் அப்படின்றதுக்கு இப்போ நாம் இங்கே சொல்ல முடியாத சில வார்த்தைகளை அந்த குழந்தை இந்த 3 விஷயங்கள் பேசும்போது அப்போ அது இது சார்ந்த பிரச்சனை தான் அப்படின்றது. இப்போ இதை யார் செஞ்சா, எப்போ செஞ்சாங்க, அடுத்தது நடந்துதா நடக்கலையா, அதுவும் இருக்குது. இப்போ நான் ஒரு கவுன்சிலராக எல்லா பக்கமும் பார்க்க வேண்டியிருக்கும்.
உண்மையிலேயே நடந்ததா இல்லை கன்ஸ்ட்ரக்டடா? குழந்தை படத்திற்கு பக்கத்தில் ஒரு குழந்தைக்கு நடத்து இது பேச முடியாமல் அமைதியாக இருந்து பார்த்து கூட இப்படி ஆயிருக்கலாம், தெரியாது. அப்போ இந்த குழந்தையோட நான் அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். இது உடனே எல்லாம் பண்ண முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சம் போகணும். இதுக்கு இந்த குழந்தை கூட பேசணும். இந்த குழந்தைக்கு வந்து சக மனிதர்கள் மேலே முதல்ல நம்பிக்கை வரணும். இதுக்கு மருந்து என்ன? மனிதன் மேலே நம்பிக்கை வந்தால் குறையும், இல்லைன்னா கூடும். இப்படி இருக்கிற ஒரு குழந்தைக்கு முன்னாடி டிவியில் வந்து ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை அப்படின்னு படித்தா இது இன்னும் கூடுமே தவிர குறையாது. அப்போது இந்த குழந்தைய வந்து நான் வந்து காலையில் வாக்கிங் போகிற அந்த டைமில் நம்ம வந்து பேரண்ட்ஸோடவே நம்ம எல்லாம் அங்கே சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே சந்திக்கிறேன். ஏன்னா கவுன்சிலிங் இப்படி நடக்குது. தெரு கூட்டுறாங்கல்ல, இந்த நம்ம சாலை பணியாளர்கள், சுகாதார தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்கள வந்து அறிமுகப்படுத்துகிறேன். அவங்கள்ட்ட நீ பேசி தான் அவங்க வாழ்க்கையை வாங்கணும், எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்குது. நீங்கள் யார்? நீங்கள் ஏன் இதை செய்கிறீங்க? நாங்கள்லாம் இதை செய்யலையே, எங்கள் வீடு இருக்குது, உங்களுக்கு வீடு இல்லையா? இப்படிலாம் ஒரு 10 மழலையோட கேள்விகள் அது. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது, உழைக்கணும், நான் தான் உழைக்கணும், எங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லை, எனக்கு பேர பிள்ளைங்க இருக்காங்க, மகன் சரியில்லை, மருமகன் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறா, அவளும் வேலைக்கு போகிறா, நானும் வேலைக்கு போகிறேன், இப்படிலாம் பேசுகிறாங்க. அதை கேட்குது இது. அப்போ அந்த பேச்சினுடைய இடையிலேயே சில மனிதம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்துடுது. இந்த குழந்தை வந்து நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்க முடியாதே, ஏதோ ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை பார்க்க முடியலன்னா அப்படின்னு கேட்குது. வந்து அதுக்குள்ளே என் பேரப்பிள்ளை வந்துடும், பேரப்பிள்ளை வந்து நான் நல்லா வந்துடுவேன், அவங்க வந்து குடும்பத்தை பார்த்துருவாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்போ ஒருத்தங்களுக்கு முடியலன்னும் போது இன்னொருத்தங்க வந்துடுவாங்க. இந்த ஒரு செய்தி அங்கே அதுக்குள்ளே அந்த குழந்தைகிட்ட இருந்தே நான் அதை எடுக்கிறேன். என்ன கற்றுக்கிட்டோம்? இந்த அம்மா கிட்ட பேசணும், நமக்கு முடியலன்னா யாராவது வந்துடுவாங்க, ஓகே. இப்படி நாங்கள் வந்து சராசரிக்கும் அதாவது விளிம்பு நிலை மனிதர்கள்னு சொன்னோம் அவங்கள. இந்த மனிதர்களை நோக்கி நான் இந்த குழந்தையை கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு ஒரு அசம்ஷன் அல்லது கொஞ்சம் அசாத்தியமான நம்பிக்கை என்னென்னா, இந்த பெண்ணுக்கோ அல்லது இந்த பெண் பார்த்ததோ தெரியல, அது வந்து ஒரு உயர் நிலையிலிருந்து தான் இந்த வன்முறை நிகழ்த்தப்பட்டிருக்கணும்னு எனக்கு ஒரு பார்வை. ஏன்னா விளிம்பு நிலை மனிதர்கள்ட்ட இந்த பெண் நல்லா பேசுது, இயல்பாக இருக்குது. காரில் இருந்து இறங்குறவங்க கொஞ்சம் அந்த பாஷா கோட் சூட் போட்டு உட்காந்து இந்த மனிதர்களை பார்த்தா அம்மா போகலாமா, அம்மா போகலாமான்னு இந்த பதட்டம் என்னமோ வருது அதுக்கு. ஸோ எங்கேயோ ஏதோ நடந்திருக்கு, எங்கே என்ன அப்படின்றது தெரியலை. அப்புறம் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் வந்து இப்போ இங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த பிரச்சனையை ஓப்பன் செஞ்சு பார்த்து அப்புறமா அறுத்து எடுக்கிறது இல்லை. அது தேவையில்லைன்னு முடிவு பண்ணால் அதை ஓப்பன் செய்யாமலேயே அறுத்து எறிஞ்சிறது நல்லது. ஸோ அந்த மனநிலையை தான் அதுக்கு கொண்டு வரணும்னு நான் நம்பினேன். இப்போ இந்த விளிம்பு நிலை மனிதர்கள்ட்ட இது பேச 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 இதனுடைய வாழ்க்கை வந்து அழகாக ஒவ்வொரு நாளும் நான் வந்து கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு 6-7 மாதமாக இதை தொடர்ச்சியாக பண்ணுறேன். அப்பப்போ அப்படி ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை அப்படியெல்லாம் இப்படி நடக்க அந்த அவங்க பேரண்ட்ஸ்கிட்டருந்து ஒரு இது, சார் இப்போது அந்த குப்புறப்படுப்பா இல்லை சார், இப்போ அப்படி பேசுகிறது இல்லை சார் அப்படின்றாங்க. இதுக்கும் அதுக்கும் தொடர்பாக எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, மனிதம் உள்ள வர வர தேவையில்லாதது வெளில போகும். மனிதம் வந்து ஒரு அசாத்தியமான பாசிட்டிவ் நம்பிக்கை. ஒரு தடவை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன் இந்த குழந்தைய. அங்கிள் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்காக போகிறோம்டா? ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டல் எங்கே போகிறோம்? இந்த பிளட்டெல்லாம் கொடுப்பாங்க. ஐயோ பிளட்டு கொடுப்பாங்க, போய் பார்ப்போம். எங்கேயோ யாரோ பிளட்டு கொடுக்குறாங்க, இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? போய் பேச சொல்கிறேன். டாக்டர்ஸ்லாம் பெர்மிஷன் வாங்கி போய் பேசுங்க. உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் ஏன் பிளட்டு கொடுக்குறீங்க? கொடுக்கணும்ல, யாரோ கஷ்டப்படும் போது கொடுக்கணும்ல. ஓ அப்படிலாம். இப்போ நான் எப்போ கொடுக்கறது அப்படின்னா அந்த டாக்டர் சொன்ன உனக்குன்னு என்னைக்கு
அந்த சரியான ஏஜ் வருதோ அப்போ வந்து சொல்லும்போது நீ வந்து கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு பிளட்டு கொடுத்தா அது எத்தனையா பிரியும், எத்தனை உயிர்களை காப்பாற்றலாம், அதெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்குது. அப்போ வெளியில் வரும்போது அப்போது நம்ம வந்து இந்த லைன் ரொம்ப முக்கியம். முகம் தெரியாத மனிதர்களுக்கு நாம் உதவணும் போல இருக்குது. அவங்க சொல்கிறாங்க ரிவர்ஸில் நான் சிரிச்சிட்டே சொல்கிறேன், முகம் தெரியாத மனிதர்கள் நமக்கும் உதவுவாங்க. முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் தான் ஏதோ செஞ்சுருக்கிறார். இப்போ அதுக்கு ஆப்போசிட் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறது. முகம், ஏன்னா யார் என்ன அப்படின்னா ஒரு டைம்லைன் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பின்னாடி போய் அதை கண்டுபிடிச்சு அது இவங்க தான் கண்டுபிடிச்சு அதெல்லாம் அது இதை விட என்ன கேட்டால் கொடூரமான ப்ராசஸ் அது. இன்னும் அவங்க மனதில் இந்த நான் ஏற்கனவே சில நம்முடைய காணொளியில் சொல்லியிருக்கேன். அதாவது குரங்கை நினைக்காதன்னு சொல்லி குரங்கையே நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த ஆளை பற்றி மட்டும் நினைக்காத அப்படின்னா அந்த ஆள் தான் மனசில் வருவார். அப்போ எனக்கு அது வேண்டாம். எனக்கு அதாவது கழிவு தேவையில்லைன்னதுக்கப்புறம் அது ஃப்ளஷ் அவுட் தானே பண்ணணும். அதை எடுத்து ஆராயறதுல எனக்கு என்ன இருக்குது. அப்போது நமக்கு தெரியாத மனிதர்களும் நமக்கு உதவுவாங்க, நமக்கு ஒன்றுன்னா வந்துடுவாங்க. இப்படி தான் அது. அதாவது நான் ரொம்ப சரியாக சொல்லணுன்னா இழையாக பின்னது அது அந்த கவுன்சிலிங். இந்த இழை பின்னியாச்சு, அடுத்து இந்த இழை, அப்படி தான் ஃபைனலாக ஒரு அந்த பெண் வந்து எந்தெந்த சிம்டம்லாம் சொல்லப்பட்டதோ அந்தந்த சிம்டம்லாம் இல்லாத ஒரு பெண்ணாக வந்தது. கவுன்சிலிங் முடிவுக்கு வருது. யார், என்ன, எதுக்கு, எப்போ, அதெல்லாம் வேணும். அங்கேருந்து ஒரு சில வருடங்கள் கழித்து நல்ல அந்த பொண்ணுங்க எந்த இதுவும் இல்லை சார் அப்படிலாம். அதாவது அவளுக்கே கூட நான் இப்படிலாம் பேசினேன் நான் சின்ன வயசில், அப்படியா அப்படின்னு கேட்குற லெவலுக்கு வந்துட்டா அவள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நிறைய நேரங்களில் பிரச்சனைகளை வந்து சொல்லாமலேயே அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதும் ரொம்ப முக்கியமானது. என்னுடைய நண்பர் வந்து சசி டாக்டர், ஆப்தல்மாலஜிஸ்ட், இங்கே கூட நக்கீரனில் நம்ம இதில் பேசியிருக்கார். அவர் வந்து என்னை அறிமுகப்படுத்தும் போது சொல்லுவார், நான் வந்து கண்ணில் இருக்கிற சதையில் அல்லது அந்த ஃப்ளஷ் ஏதோ ஒரு பகுதி அதில் என்னுடைய அறுவை சிகிச்சையை செய்கிறேன். அதாவது ஏதோ ஒன்று இருக்குது அதில் செய்கிறேன். இவர் ஜெய் NLP ட்ரெயினர், எது எங்கே இருக்குன்னே தெரியாது அதுக்குள்ளே போய் பண்ணுறாரு அப்படின்னு இன்விசிபிளாக பண்ணுவார். மனம் சார்ந்து செய்கிறத அவர் அப்படி சொல்லுவார். அந்த அந்த அறிமுகம் இருக்குல்ல, அது வந்து ரசிக்கக்கூடியதாக இருந்தாலுமே அதுதான் உண்மையான ஒரு NLP ட்ரெயினருக்கான சவால். அது என்ன, அது ஏது, அதுக்கு ரூட் என்ன, அதுக்கு எங்கே போச்சு, அது ஏன் இப்படி ஆச்சுன்னு பாஸ்ட்டை பற்றி 5 மணி நேரம் பேசிட்டு, வடிவேல் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார், அடிக்கிறது 3 மணி நேரம், ரெஸ்ட்டு 1/2 மணி நேரம் அப்படின்னு. அதை பற்றி 7 மணி நேரம். இல்லை, எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் அந்த ரூட் காசை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. உங்களுக்கு நான் அடிக்கடி கேட்பேன், உங்களுக்கு வந்து கோயிலுக்கு வரணுமா, நீங்கள் சொல்கிற வழியில் வரணும்? உங்களுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு வரணும், எக்ஸாம் எழுதணும். அது என்ன, நீங்கள் சொல்கிற வழியில் வந்தால் தான் கரெக்டுன்றது. வந்துட்டான், எழுதிட்டான், பாஸ் ஆகிட்டான், போயிட்டான், அவனே அதை மறந்துட்டான், நீ எதுக்கு ஞாபகத்தில் வச்சுருக்க? இவ்வளோதான் கேள்வி. அதாவது ஏன் வந்து அறுவை சிகிச்சை இப்போ மயக்க மருந்து கொடுக்குறோம்? அந்த வழி தெரியாமலேயே மனசில் பண்ணுறதை மட்டும் ஏன் விரும்ப மாட்டேங்கிறோம்? போய் ரூட் காசை அப்போ இன்னொருத்தங்களுடைய அகத்துக்குள்ளே நடந்ததை கண்டறியணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மனநிலை இன்னும் நமக்குள்ளே ஊறிட்டு இருக்கு. எங்கேயோ நடந்து என்னமோ நடந்துட்டு போகுது. அது யாரோ என்னமோன்னு தெரிஞ்சால் தண்டனை வாங்கிறது அதெல்லாம் எடுக்கலாம். என்னன்னே தெரில, இவ்வளோதான் சிம்டம்ஸு. இந்த சிம்டம்ஸ்க்கு போய் நாம் யாரையோ ஒருத்தரை குற்றவாளியாக ஆக்கிறது, அநேகமாக இவர் அங்கே தான் போயிட்டு இருந்தா அவராக இருக்குமோ அப்படின்னா நிம்மதியே போயிடும் அந்த குடும்பத்துக்கு. காலம் ஃபுல்லாக இதே நடக்குது. இவனாக இருக்குமோ அவனாக இருக்குமோ, இதுவாக வேலை. அப்புறம் இது இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான அவங்க அம்மா சொல்லி அழுததை சொல்கிறேன் சார். இருக்கிறதுலே கொடுமை என்ன தெரியுமா சார்? ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு இவனாக இருக்குமோ அவனாக இருக்குமோன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதை விட கொடுமை இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா சார்? நீங்கள் அதை கேட்கவே இல்லை சார். நீங்கள் அதை கேட்கலைன்றது தான் சார் எனக்கு பெரிய ஆறுதல். நீங்கள் அதை பற்றி திரும்பவும் நான் பேச வேண்டி இருக்குமோ. நான் 3 சிம்டம் சொன்னேன், சிம்டமை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, அதுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சீங்க, அவள் தயாராகிட்டா, முடிஞ்சு போச்சு. எனக்கு இதுக்கு மேலே வேணாம், நானும் கேட்க விரும்பலை. ஐ எம் வெரி ஹாப்பி, ஷீ இஸ் ஹாப்பி. சார், இப்போ இன்னொரு விஷயம், முன்னாடிலாம்
நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு நாங்கள் இவ்வளோ முன்னாடிலாம் ஒரு ஒரு நம்ம பெண் குழந்தைய வச்சுருக்கோம்ப்பா, ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா அப்படின்னு. ஆனால் காலகட்டம் மாறினதுக்கப்புறம் ஆண், பெண் 2 பேருமே வளர்க்குறது ஜாக்கிரதையான ஒரு விஷயமா மாறி ஆமாம். அந்த ஜாக்கிரதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு அந்த பசங்களுக்கு வயசு என்ன சார் இருக்கும்? ஒரு 12, 10 ஒரு 3 பசங்க சேர்ந்து 8 வயசு உள்ள பிள்ளைய வந்து அந்த ஒரு நிலைக்கு கொண்டு போய் எத்தனை வீட்டில் சார் அக்கா அக்கா தம்பி அண்ணன் தங்கை உறவில் அவங்க 2 பேருக்கு இருக்கிற புரிதலை நாம் பலப்படுத்துகிற மாதிரி விஷயங்களை செய்கிறோம். நான் சில வீடுகளை பார்த்துருக்கேன், அதெல்லாம் சொல்கிறேன். சில வீடுகளில் வந்து பையன் வந்து, அதாவது இப்போ தம்பி வந்து அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவன் தான் டேக் கேர் பண்ணுறான். இந்த பையன் தப்பு பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இவன் தான் எல்லாம் பண்ணுவான். அதாவது கூட்டிகிட்டு போகிறது, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது வர்றதெல்லாம் அம்மா அப்பா செய்வாங்க. ஆனால் அவனை ப்ரைம் ஆக்குவாங்க. டாக்டர்கிட்ட நீ கேளு, அந்த இடத்த நம்ம கொடுக்கணும். நீ இந்த குடும்பத்தில் முக்கியமானவன், உங்கள் அக்காவுக்கு ஒன்று நடக்குது, நீ தான் கேட்கணும். இவன் எப்படி சார் தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட போய் என்னமோ ஒன்று பண்ணுவான்? இன்னும் கூட இதில் அடுத்த ஸ்டெப் போகலாம். அந்த அவங்களுக்கே உண்டான நாட்களில் வந்து தம்பி வந்து நீ ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, அப்போ அவன் மற்றவர்களை எப்படி பார்ப்பான்றது இருக்குல்ல. இந்த 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 அதாவது பாசம் வேறு, நம்ம குழப்பிக்கிறோம். பாசம்ன்றது வந்து லைவ் எப்பவுமே இருக்கிறது, புரிஞ்சுக்கிறது வேறு. அண்டர்ஸ்டாண்டிங் டோட்டலாக அது புரிஞ்சுக்கிறத அதிகப்படுத்தும் போது தான் நீங்கள் சொல்கிற தவறுகள் வந்து நடக்காமல் போகும். ரிவர்ஸில் சொல்கிறேன், எத்தனை தங்கை அக்கா அந்த உறவில் தம்பியை புரிஞ்சுக்கிற அக்கா தம்பி அந்த மாதிரியான இது எத்தனை இருக்குது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு தம்பி ஒரு தவறு பண்ணிட்டான், மொத்த வீடும் திட்டுது, என் தம்பி சரியாக வருவான் அப்படின்னு சொல்லி பேசுகிற ஒரு பெண் இருந்தால், இந்த அப்பா அம்மா டக்குன்னு தங்களை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, சரி நாங்கள் பேசலை, எதுவாக இருந்தாலும் நீ அக்கா பேசுகிறத கேளு அப்படின்னு எத்தனை வீட்டில் நம்ம நகர மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, சப்போர்ட் செய்து பேசுகிற அக்காவை ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ இவனுக்கு மொத்தமாக கோவம் வரும், யார் மேலே? அம்மா மேலே வரும், அப்பா மேலே வரும், அக்கா மாதிரி இருக்கிற பெண்கள் மேலேயும் வரும். இப்போது யாரோ ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, சரி நாங்கள் பேசலை, நீ சொல்லு, நீ கேட்டுக்கோ, நல்லா இருங்க, எனக்கு அது போதும். அந்த உறவை ஸ்ட்ரென்தன் பண்ணுற வேலையை நம்ம செய்கிறோமா? அந்த இடத்துக்கு நம்ம குழந்தைங்களை நகர்த்த ஆரம்பித்தோம்னா, ஐ திங்க் நீங்கள் சொல்கிற இந்த பகுதி குறைய ஆரம்பிக்கும். இது வந்து குறையணும்னு தான் நான் நினைக்கிறேன். இது மட்டுமே தீர்வு இல்லை. அது இப்போ நாம் பேசுகிற எந்த ஒரு உளவியல் சார்ந்த சிக்கலுக்கும் நாம் சொல்வது மட்டுமே தீர்வல்ல, நாம் சொல்வதும் தீர்வு. இன்னும் தீர்வுகள் இருக்கலாம். அதை ஏன்னா இப்போது இதுதான் தீர்வு போல இருக்குது அப்படின்னு நினச்சிடாம, ஓகே இதுவும் ஒரு விதமான தீர்வுன்னு நினைக்கிறது தான் சரியான பார்வையாகவும். இந்த குழந்தைக்கு நீங்கள் இப்படி எளிமையான மனிதர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த குழந்தையோட மனநிலையே டோட்டலாக மாற்றிட்டீங்க. அந்த ஏரியாக்குள்ளேயே போகாமல் டோட்டலாக மாற்றிட்டீங்க. பல பேரண்ட்ஸ் இப்போ வெளியவே வராமல் இருக்காங்களே சார். இப்போ நிறைய குழந்தைங்க போய் சொல்லியும் கண்டுக்காமல், அது தெரிஞ்சதுக்கப்புறமும் வெளியே வராமல் சொல்லாத, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் உனக்கு நடக்கவே இல்லை. நீ நல்லா இருக்க, உனக்கு அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, நீ சும்மா ஏதோ கனவு கண்டிருப்ப அப்படின்னு உண்மைக்கு எதிராக. இப்போ நான் சார் நீங்களும் அதை தொடலை, நானும் அதை தொட வேண்டான்னு சொல்லும் பொழுது, மறந்துடுன்னு சொல்லும் பொழுது ஞாபகப்படுத்துறது தான் அதிகம் நடக்கும். ஆனால் அதை பற்றி பேசவே இல்லை. எனக்கு ஒரு காயம் இருக்குது, நான் ஒரு மருந்து கொடுக்குறேன், காயம் சரியாயிடுச்சு. அந்த ஒரு காயம் இருந்துச்சு இல்லைம்மா, அது ஆறிடுச்சா? அந்த கேள்வி கிடையாது. உனக்கு காயமே இல்லை அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது முழு பொய். இருக்கிறதுனால தானே அது பேசுது. அதான் சொல்ல, அந்த பொய் சொல்கிறவர்களுக்கான பதில் என்ன? வரணும், பேசணும். குழந்தைகிட்ட வந்து சார் ஒரு அப்பா அம்மானால ஒரு குழந்தைகிட்ட, ஆண் பெண் எந்த குழந்தையாக இருந்தாலும் முழுமையாக நினைக்கிறத பேசிட முடியாது. அப்படின்னா சில இடங்களில் சில எக்ஸ்டர்னல் சப்போர்ட் எடுத்துக்கிறது நல்லது. அந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டில் ஒருவர் கவுன்சிலராக இருக்கலாம், ஒருவர் நல்ல நட்பாக இருக்கலாம், ஒருவர் சித்தப்பா பெரியப்பா மாமா இப்படி இருக்கலாம். அது தவறில்லை, அதை எடுத்துக்கலாம். அதை சொல்கிறதே தவறு, நம்மளே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸுக்கு தான் இப்போ நம்ம சொல்கிறது வெளியில் வரணும். தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே வந்துருங்க. நன்றி சார். தேங்க்யூ. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா, ஏன் தெரியுமா?
நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.